நான் விடல ஒத்தையா இருக்கே பரவாயில்லையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு. அதாவது வருஷம் வருஷம் வந்து நம்ம வீட்டில் தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடி இருக்கோம். இப்போ தான் வந்து முதன் முறையாக பீச்சில் போய் ஆடிப்பெருக்கு கொண்டாட போகிறோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் தண்ணியே சுத்தமாக வரலைங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து வாய்க்கால் இருக்குது. வருஷம் வருஷம் வந்து தண்ணி வந்துருச்சுன்னா அங்கே தான் போய் ஆடிப்பெருக்குக்கு படைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து டேப்லாம் இருக்குல்ல, அந்த இடம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே படைக்கிறது தான் வழக்கம். தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிருக்கு இல்லையா, அதனால் இன்றைக்கி ஆடி 18 எல்லோரும் சேர்ந்து போய் ஒன்றா கொண்டாடுவோம் அப்படின்னு பூம்புகார் கிளம்பிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. 3 மணிக்கு எழுந்தேன். நான் இன்னைக்கு காலையிலே வந்து கயிறு மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு மாவிளக்குக்கு மாவுலாம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்குது. அப்படியே ஒரு 7 மணி போலலாம் இங்கே இருந்து கிளம்ப வேண்டியதான். வாங்க என்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இங்கே பாருங்க, அது வந்து நாங்கள் வந்து இப்போ காலையில் 9:15 to 10:15 தான் நல்ல நேரம். அதுக்கப்புறம் வந்து சரடு மாற்றுறதுக்கு நல்ல நேரம் இல்லை அப்படின்னாங்களா, சரின்ட்டு அந்த நேரத்தில் தான் மாற்ற போகிறோம். அதனால் இங்கேருந்து நாங்கள் பூம்புகார் போகிறதுக்கே 1 hour 1.25 மணி நேரம் ஆகும். வேனில் போகிறதுனால அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால தான் இங்கேருந்து 7 மணி போல் கிளம்புறோம். அங்கே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி படைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 10:15க்கு படைச்சி முடிச்சுட்டு 11 மணிக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு குடுக்குன்னு வந்துடணும். ஏன்னா மதிய சாப்பாடு சமைச்சு படைக்கணும். அதுக்கும் ரெடி பண்ணிட்டோம். நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் அரிஞ்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து பொங்கல், சக்கரை பொங்கல். நல்லா சூடாக இருக்குது. நெய்யெலாம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் வச்சாச்சு. இது வந்து மாவிளக்கு மாவுக்கு நெய் அப்புறம் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போய் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். நான் 1 போட்டால் போதும் அப்படின்னா மாவு நிறையா தான் இருக்குது. அதனால் நம்ம 3 உருண்டையே போடலாம். மற்றபடி ஜாமெல்லாம் வந்து அங்கே படைக்கிறதுக்கான பொருள்லாம் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்குது. அங்கே தாம்பலம் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் அண்ணி சூனாலாம் வரணும். வந்ததுக்கப்புறம் வேனில் ஏட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இலை வந்து படைக்கிறதுக்கு தலைவாழை இலையும் அங்கே அந்த பொங்கல் வச்சு சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டி இலையும் வச்சுருக்கோம். ஆனால் இலை அதிகமாக தான் இருக்குது. கிளம்பிட்டீங்களா இல்லையா? வெளிலவா வெளிலவா அண்ணங்க. போதுமா? நைட்டுலாம் நல்ல மழைங்க. ஒரு 11:30 மணி இருக்கும். சும்மா எதார்த்தமாக மழை பெஞ்சதுலாம் என் காதில் விழுல. சும்மா எதார்த்தமாக வெளில வரோம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நல்லா நிறையா பெஞ்சிருக்கும் போல இருக்குது. அப்போ தான் 10-10:30க்கெலாம் ஆரம்பிச்சிட்டு போல். 11:30க்கெலாம் ஆனால் விட்டுடுச்சு வேன். அதனால அப்படியே அந்த புங்க மரத்தில் அழுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் ஒழுகி ஒழுகி கண்ணாடிலாம் அழுக்காயிடுச்சு. அதனால் அது தண்ணியை ஊற்றி கழுவியாச்சு. வாங்கிக்கோ. எனக்கு பாப்கார்ன் வேணா? என்னன்னு தெரியல. வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டோங்க பூம்புகார். பாருங்க, எல்லாம் பாதி பேர் வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இது 7-9 வந்து ராகு காலம். அதனால நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி இருந்துட்டு 9:15க்கு தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ படிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒன்று அம்மா 1 எடுத்துட்டு போகுது. அதுக்கு அவளுக்கு கொடுக்குற, அவங்களுக்கு கொடுக்க மாட்டியா? என்னன்னு தெரியலங்க. இவனுக்கும் பவி அண்ணி பையன் சின்னவன் இருக்கான் பாருங்க, 2 பேருக்குமே மாப்பிள்ளைய வந்து பிடிக்கல. 2 பேரும் வச்சனா தீப்பனான்னு இருக்கானுங்க. ஏன்னா அத்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. இதில் தலைவாழை இலை மட்டும் 1 எடு. பாக்கியெல்லாம் வந்து அத்தை கையில் கொடுத்துரு. அது பொங்கல். அது அது தூளை கொட்டிடுங்க. இது மேலே கொட்டுங்க. அப்படியே பையோட பிள்ளையா இருக்கணும். மூடி எங்க கையா? என்ன சொல்ல? இரு அந்த பழத்தட்டை நவுத்து பாப்பா. அப்படி முன்ன நவுத்து.
அப்படிதான் அதுதான் நல்லா இருக்குமா வெறுக்கு பூ கொஞ்சம் போட்டு தரல வையே பறக்குது காத்துல கயிறுல பத்தி அடியில இருக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நிறைய தான் கட்டணும் அவ்வளோதான் 18ஆம் பேர் கொண்டாடியாச்சு முடிச்சுட்டு ஒட்டையா இருக்கே பரவாயில்லையா வேற அடைச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் தான் எடுப்பா சிங்குக்கு என்ன படைக்குதே அவ்வளோதான் காவியா படைக்க மாட்டாங்க வீட்டுக்கு எப்படி எனக்கு ஆச்சு எனக்கு இருடா இருடா நானும் கட்டி இன்னொரு கயிறு கொடுங்க அண்ணனுக்கு இருக்க கறியா ஏங்க சேப்பு கலர் மஞ்சள் கலர் கட்டிடுவீங்க எல்லாம் இப்பதான் வராங்க நாங்க முடிச்சிட்டோம் சரியா ப்ளூ அவ்வளோதான் கிளம்பியாச்சு வெயில் வந்துருச்சுங்க கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணி 9:45 நாங்கள் முடிச்சிட்டோம் ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக வச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக நாங்கள் போன டைம் தான் கரெக்டான டைமு நாங்கள் முடிச்சுட்டு வரோம் அப்போ தான் எல்லோரும் வெயில் செம்ம வெயில் ஆனால் நாங்கள் போகும்போது கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு வெயிலெலாம் ஒன்றுமே இல்லை அழகாக வெயிலுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு தாலி பிரித்து கோத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே பூம்புகார்லேயே அந்த கோவில் சாமி பேரை மறந்துட்டேன் என்னமோ ஒரு சாமி பேர் இருந்துச்சு அந்த பேரை மறந்துட்டேன் அங்கேயே தாலி பிரித்து கோத்ததுக்கப்புறம் அங்கே வந்து அர்ச்சனை தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லபடியாக திருப்தியாக எந்த ஒரு அவசர ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நிம்மதியாக கோத்துட்டு வந்தாச்சு அவங்க தம்பி அம்மா வரல அவங்க வெளில ஊரில் இருக்காங்க அதனால் வர முடியல சரி நீங்களே பார்த்துக்கோங்கம்மா அப்படின்ட்டாங்க அதனால தான் நாங்களே பார்த்து முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன சமையல் வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது நேற்று நைட்டே வந்து சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோங்க அந்த கூட்டு செய்கிறதுக்கு முட்டைகோசு காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம் அதனால தான் எங்களால் இவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சம் செய்ய முடிஞ்சுது சாம்பார் பருப்பு காய்கறி எல்லாத்தையும் போட்டாச்சு சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் இருந்துச்சா சரி வச்சாலும் வீணாக தான் போகுன்ட்டு உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் போட்டு அப்படியே ஒரு கூட்டு மாதிரி அப்படியே பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து கோஸாக அரிஞ்சு வச்சாச்சு அப்பளம் இருக்குது பாயசத்துக்கு அந்த உருண்டை உருண்டையாக இருக்குமே ஜவ்வரிசி அதை வேக போட்டிருக்கேன் இங்கேயும் அங்கேயும் அப்படியே வேலையை முடிச்சுட்டு விரதத்தை விட்டுற வேண்டியதுதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு எப்போதும் வடை பாயசம் செய்கிறது தான் என்ன சில ஊரில் வந்து இங்கேயும் எடுப்பாங்க நிறைய பேர் மட்டனு சிக்கனு ஆடிப்பெருக்கு அதுமா நான்வெஜ்லாம் செய்வாங்க எங்கள் அம்மா செய்வாங்க இங்கேயும் எங்கள் அத்தை வீட்லேயும் நான்வெஜ் தான் செய்வாங்க ஆடிப்பெருக்குக்கு நான் என்ன பண்ணிட்டேன் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வடை பாயசம் தான் செய்வாங்க போல இருக்குன்னு அப்பையிலேருந்து வடை பாயசமே செஞ்சு பழகுனதுனால இப்போ வடை பாயசம் செய்கிறேன் அது திடீர்னு மாற்ற முடியல ஆமாம் போ வாரத்துக்கு 4 நாளும் கறி மீன் தான் தின்னுட்டு இருக்கோம் நாளுங்க வடை பாயசம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு விட்டாச்சு அண்ணியே காலைல திட்டினாங்க
என்ன நீங்கள் தான் இது பண்ணுறீங்க, எல்லாம் கறி தான் ஆக்கி சாப்பிட்றாங்க, கறி எடுத்து ஆக்குங்கன்னு. ஐயோ இல்லை, நாங்கள் வந்து நைட்டே காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டோம், நாங்கள் வடை பாயசம் தான் வைப்போன்ட்டு வந்தாச்சு. அது திடீர்னு அப்புறம் மாற்றினா அது ஒரு மாதிரி ஐயோ தெய்வ குத்தம் ஆகிடுமோ அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்துங்க கரெக்டாக 11:15 வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி 11:15 வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பசி தாங்க முடியல, எனக்கு ப்ரெஷர் ஏறிட்டு. நான் வரும்போதே இவங்கள்ட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, போய் தான் ரெடி பண்ணணும், சமைச்சு வச்சுட்டும் வரல. எல்லாத்தையும் நான் அங்கே தேவையானதை மட்டும் இந்த பொங்கல் மாவிளக்கு காஃபி காலையிலே போட்டு எல்லாருக்கும் குடிச்சிட்டு அதை மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு போனோம். வீட்டில் சாப்பிட ஒன்றுமே இல்லை. ஏங்க அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுமா அப்படின்னா சொன்னதுக்கு இல்லைவா வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து எனக்கு பசியும் வருது. நேற்று மதியம் சாப்பிட்டேன்னா நைட்டும் சாப்பிடல, காலையில் இந்த காஃபியும் குடிக்கல. அத்தை சின்னத்தை வந்து ஜீனி அதிகமாக போட்டுட்டாங்க, அதனால் காஃபியும் குடிக்கல. அங்கேயும் நான் ஒன்றுமே சாப்பிடவே இல்லையா. அந்த 3 மணிக்கு ஏஞ்சதுக்கு அதுக்கும் மண்டையே பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிட்டு அழுவலாம் ஆத்திரமாக பசியில் வந்ததுக்கப்புறம் சட்னி அரைச்சி கார சட்னி அரைச்சி தோசையை ஊற்றி 2 தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு மனுஷியாக மாறி நல்ல நிலைமைக்கே வந்தேன். அதுக்கப்புறம் தான் இது பருப்பை போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாடியே வச்சுருக்க வேண்டியது, அப்படியே மதன்னு அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. பாவம் அவங்களும் 3 மணிக்கு தான் இருந்தாங்க. நமக்கெல்லாம் தூக்கம் வரல, படுத்தேன் கண்ணை அப்படியே சொருகுனுது. படுத்தேன் அப்படியே கண்ணை சொருகுனுச்சா, ஐயோ சரி வராது, எஞ்சி சமைச்சிரும் அப்படின்ட்டு வந்தாச்சு. அங்கே சாம்பார் வச்சுட்டேன், சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இங்கே இறக்கிட்டு வந்து வச்சுட்டேன் நான் சாம்பார். இங்கே வந்து பாயசம், இங்கே வந்து கூட்டு வச்ச கோஸு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு கூட்டு மட்டும் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் வந்து இப்போ முந்திரி திராட்சைலாம் வந்து அப்பப்போ அது தேவைக்காக மட்டும்தாங்க வாங்கிக்கிறது. முன்னாடிலாம் வந்து அதிகமாக வாங்கி வச்சுருப்பேன். அது என்னென்னா நிறையா இருக்கிற திமிரில் எறும்புலாம் அதில் கூடு கட்டிடும். எங்கே வச்சாலும் அது எறும்பு வந்து எப்படியும் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க, வீணாக போயிடும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா தேவை எப்போ இருக்கோ அப்போ மட்டும் நம்ம வாங்கி கொண்டு அப்பப்போ. இது எவ்வளோங்க இதா 15 திராட்சையும் 5 முந்திரி பருப்பும் 30 ரூபா. அதுதான். இந்த பக்கம் வந்து வடைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். நம்ம வடை எப்போதுமே மிக்ஸி வடை தான், அதை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை முடிச்சாச்சுன்னா கொஞ்சமாக லாஸ்ட்டாக ரசம் மட்டும் வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. பால் ஊற்றிருக்கேன், அந்த பாருங்க இன்னும் கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக ஊற்றிப்போம். திக்காக தான் இருக்குது. அது வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காய்ச்சி ஆற வச்சுட்டா லாஸ்ட்டாக வந்து ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். இதோ பாருங்க, இதை விட அப்புறம் என்ன தண்ணி இலையில வச்சா ஓடணுமா, இது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பால் கொஞ்சம் ஊற்றணும், அவ்வளோதான். வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கோங்க. இதோ பாருங்க. ஏன் 4 வடை தான், இது சின்ன எண்ணெய் சட்டியில். அப்பளம் இல்லைங்க, அப்பளம் வந்து இது அம்மா கொடுத்தாங்கங்க. யாரோ இதில் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்கள, அந்த மாதிரி ஹோம்மேடாக செய்கிற அப்பளம் போல் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போப்பாங்க. இதில் வந்து ஒரு 10 அப்பளம் தான் இருந்துச்சு. இது ஆமாம், இது ஒரு அப்பளமாம்மா அப்படின்னா, நீ எடுத்துகிட்டு போய் பொரிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுப்பா அப்படின்னாங்க. ஒரு அப்பளம் எப்படி இதை விட பெருசாக இருக்கும். இதில் பத்தாது, நல்ல பெருசாக வருது. இதில் 3 தான் இருக்குது. சரி இல்லையே அப்பளம் வாங்கிட்டு வாங்கன்னு கடைக்கு அனுப்புனா அப்பளத்தை தவிர பாக்கி எல்லாம் வந்திருக்கு. சரி மறந்துட்டீங்க. ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் செவராது, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அப்படியே இருக்கட்டும். மதன்னு கிடக்குது பாருங்க. வந்துட்டேன். ரசம் ரெடி. அதுங்க இவ்வளோதான் ரசம். அத்தை பருப்பு ரசம் வைக்க சொன்னாங்க. கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து ரசம் வைப்பேன் அப்படின்னு மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டேன். அது என்னமோ அதை சும்மா நம்ம 65க்கெலாம் பொரிக்கிறோம் பாருங்கள், அப்போல்லாம் வந்து அப்படியே கரைஞ்சி கூழ் மாதிரி போயிடும் சில நேரம். இது கிரேவி பண்ணணுன்ட்டு நானும் வேக வைக்கிறேன் அப்படியே விரப்பாச்சு மாதிரி அப்படியே தான் எனக்கு. சரி நம்ம உருளைக்கிழங்கு போட்டுரும். அப்புறம் முக்கியமான விஷயங்க, நாங்கள் காலையில் ஒரு விஷயம் நடந்துச்சு.
அது என்னன்னா நாங்கள் போயிருந்தோம் இல்லையா, நாங்கள் தான் காலையிலே போயிட்டோம்ல. இங்கெல்லாம் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 7 மணி போலலாம் கிளம்பிட்டோம். அங்கே போகும்போது மணி 8, 7:45, 3/4 மணி நேரத்துலேயே நாங்கள் போயிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் தனியாக உட்காந்து நாங்கள் பாட்டுக்கு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க, நான் மொபைலில் வந்து வீடியோ எடுத்தாங்க. நாங்கள் என்னடா இது, நம்ம தான் வந்து சேனல் வச்சுருக்கோம், நம்ம வீடியோ எடுக்கிறோம், அவங்க ஏன் வீடியோ எடுக்கிறாங்க, ஒருவேளை அவங்க வந்து சேனல் வச்சுருந்து இந்த மாதிரி பிளாக்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போடுறாங்க அப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் கேட்டேன், எதுக்குங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா நீங்கள் செய்யுங்க, நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாங்க. இல்லைங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னா, பக்கத்துலேயே வந்து இன்னொருத்தவங்க கேமராவோட வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வீடியோ எடுத்தாங்க. நாங்கள் ஏங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னது. இல்லைம்மா நாங்கள் நியூஸ் சேனல் அப்படின்னாங்க. எந்த நியூஸுங்க எந்த நியூஸுங்க அப்படின்னோம். நாங்கள் வந்து தினமலர்லேருந்து வரோம் அப்படின்னாங்க. அப்படிங்களா, சரிங்க. எங்களுக்கு சிரிப்புலாம் தாங்க முடியல, என்னடா நம்மளை வந்து எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு. நான் என்ன நினச்சேன்னா, நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ அண்ணி சொல்கிறாங்க, என்ன இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, நம்மளே எடுக்கணும், எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா, ஒரு தடவை பாருங்கிறாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக தானே வச்சுருக்கோம், ஏதோ ஒன்று. ஏன்னா வந்து இது எதை வைக்கல, ஏன்னா வந்து பாரம்பரியமாக தமிழர்களோட ஒரு கொண்டாடுற விஷயம் இது. அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்து நியூஸில் அந்த மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு, சரி கரெக்டாக தான் வச்சுருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சுருக்கோம். அப்போ வந்து இந்த கன்னிலாம் அந்த பிள்ளையார் பிடிச்சி வைப்பான் தெரியுங்களா, 3, அது வந்து கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க, பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அதில் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா, அவங்க வீடியோ எடுத்துகிட்டு போனாங்க பாருங்க, அதுக்கப்புறம் தாங்க அந்த காதல கருவமணி தான் இதில் மெயின் ஹீரோவே. அந்த காதல் இருந்துச்சு, பேக்கெட்டில் வச்சுருந்தோம், அதை பிரித்து அந்த இதை வந்து நாங்கள் வைக்க விட்டுட்டோம். அட என்னடா முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே அப்படின்ட்டு அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. மற்றபடி அது இருந்துச்சு, ஆனால் வந்து பிரித்து வைக்காமல் அப்படியே பேக்கெட்லேயே அப்படியே வச்சிட்டோம் நாங்கள். மற்றபடி அது என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு முக்கியமான நாளில் அது ஒரு சந்தோஷம் தானே. சும்மா ஏக்கில் பக்லன்னு 10ஓட 11 அப்படி வர்றது இல்லாமல், இந்த மாதிரி முக்கியமான ஒரு தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு விஷயத்தில் நம்ம அதில் வர்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி வந்தால் உங்கள் கடையில் நாங்கள் தென்பட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. பேசிக்கிட்டே வடை கருகுது, கண்டுபிடிச்ச அதை சொல்லு. காவியா பாருங்க, எள்ளுன்னா என்னையா நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், பின்னாடி உட்காந்துக்கிட்டே சர்ச் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க வந்துட்டாங்க, போட்டோடனே வந்துருச்சுங்க. எங்களுக்கு தெரியும், ஏன்னா எங்களை வந்து ஜூமிங்கில் எடுத்தாங்க அவங்க. இந்த பாருங்க இருக்காங்க பாருங்க, இந்த பாருங்க, இங்கே ஒரு நாத்தனார், அங்கே ஒரு நாத்தனார்னு உட்காந்துருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை தர்ஷன் தான் நிற்கிறாமா, நிற்கிறாம இருக்க. நான் வந்து இவங்க 2 பேர் 2 நாத்தனாரையும் நான் மறைச்சிட்டாங்க. 2 நாத்தனாருக்கும் இடையில உட்காந்துருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளை வந்து நல்லா தெரியுறாங்க, பரவாயில்ல. நான் தெரியறனாலும் என் தங்கச்சி தெரியுறாள், அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு வந்து ஒரு மெமரியாக இருக்கும் அவங்களுக்கு. இதை நான் உடனே அனுப்பிவிட்டு பத்தியாமே அப்படிங்க. சரிங்க, இது வந்து பிக்சராக தான் போட்டிருக்காங்க தினமலரில். நான் வீடியோவும் எடுத்தாங்க, நியூஸில் வரும், வீடியோவும் எடுத்தாங்க அவங்க. மொபைலில் ஒருத்தவங்க வீடியோ எடுத்தாங்க, செல்லில் வந்து அது கேமராவில் வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்தாங்க. வந்துட்டோங்க, சந்தோஷம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, கொத்து பரோட்டாவாக ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், சாம்பாருக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி வந்து இல்லை, எங்கள் ஊரில் கடையே இப்போதைக்கு இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இன்னும் வடையை போட்டுட்டு அப்பளத்தை பொரிச்சிட்டு படைச்சிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பாடையும் நம்ம சமைச்சிருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு ஈவினிங் போல் வர வேண்டியதான். எப்படி இருக்குது பாருங்கள், ரெஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பரான ரெஸ்ட் எடுக்கிறோன்னு. அது மாங்கொட்டையில் செடி முளைக்குது. மாங்காய் பாருங்க, மல்குண்டு மாதிரி இருக்கும். இவ்வளோ பீஸு மாங்காய் தான் போட்டிருக்கோம். சாமி படைச்சிட்டோம், பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. நான் வந்து என்னோடய தட்டை பாருங்கள், ஒரு கரண்டி தான் ரைஸு, கொஞ்சமாக கூட்டு பொரியல் எல்லாம் வச்சுருக்கேன். அப்பளம் வந்து என் முகம் சைஸ் இருப்பதுனால் 2 பேரும் பாதி பாதியாக எடுத்துக்கலான் இருக்கோம். பாயசத்துக்கு நமக்கும் செட் ஆகாது. பாயசமே நான் எப்போதுமே குடிக்கவே மாட்டேன், சும்மா வீட்டுக்கு செய்கிறது மட்டும்தான், அதனால் நான் சாப்பிட மாட்டேன் பாயசம். அவ்வளோதாங்க, எங்களோட ஆடிப்பெருக்கு சிறப்பாக சூப்பராக அமைஞ்சிடுச்சு. நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போகணும், அதனால தான் கொஞ்சமாக சாப்பிட்றேன். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா.